நம்ம கையாலேயே அழகான வயர்கூடை தயாரிச்சு விற்க முடியுமா? இந்த வயர்கூடைக்கு மார்க்கெட்ல எவ்வளவு விலை கிடைக்குது? ஒரு வயர்கூடை செய்ய நமக்கு எவ்வளவு செலவாகுது? அதை விற்றா உண்மையிலேயே எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது வீட்ல இருந்தே செய்யக்கூடிய வயர்கூடை பிசினஸ். பிளாஸ்டிக் கோட்டட் வயரை பயன்படுத்தி நம்ம கையாலேயே அழகான வயர்கூடைகளை தயாரிக்கலாம். இதற்கு பெரிய ஃபேக்டரி செட்டப்லாம் தேவையில்லை. சின்னதா வீட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆர்டர் அதிகமா வரும்போது ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்திக்கலாம். ஒரே ஒரு டிசைன் மட்டும் இல்லாம நிறைய டிசைன்ஸ்ல நம்ம ஒயர் கோட பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் பேஸ்கெட், கிஃப்ட் பேஸ்கெட், டெக்கரேஷன், அந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ல பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த பார்ப்போம். இந்த பிசினஸ் யாருக்கு சரியா இருக்கும்? நிறைய பேருக்கு நம்மளும் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா முதல் பிரச்சனை இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளவு பணம் தேவைப்படும்? அடுத்தது டைம். வீட்டு வேலை, குழந்தைங்களை பார்த்துக்கணும், அதனால ஃபுல் டைம் பிசினஸ் பண்ண முடியாது. மூன்றாவது, எனக்கு இந்த பிசினஸ் பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே அப்படின்னு நினைக்கிறது. இந்த 3 காரணங்களாலேயே பல பேர் பிசினஸ் ஆரம்பிக்காம விட்டுடுறாங்க. அதனாலதான் லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ஹோம் பேஸ்ட் பிளஸ் ஃபிளெக்சிபிள் டைம் இருக்க மாதிரி பிசினஸை எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அந்த வகையில இந்த வயர்கூடை பிசினஸ் ஒரு ஆப்ஷன். ஆனா இந்த வயர்கூடைய வச்சு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம்? இந்த பிசினஸ்ல பிளாஸ்டிக் கோட்டட் வயர் யூஸ் பண்ணி நம்ம வயர்கூடை தயாரிக்கிறோம். இந்த வயரை ஒரு குறிப்பிட்ட டிசைன்ல பின்றதால அழகான யூஸ்ஃபுல்லான கூடைகளை உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் கூடை. வீட்ல க்ளோத்ஸ், டாய்ஸ், ஸ்மால் ஐட்டம்ஸ் போன்றவற்றை வைக்க பயன்படுத்தலாம். அடுத்தது கிஃப்ட் கூடை. பர்த்டே பார்ட்டி, வெட்டிங், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்க்கு பயன்படுத்தலாம். அடுத்தது டெக்கரேட்டிவ் கூடை. ஹோம் டெக்கரேஷனுக்கு பயன்படுத்தலாம். இதனாலதான் ஒரே ப்ராடக்ட வச்சு டிஃப்ரெண்ட் கஸ்டமர் செக்மெண்ட்ஸை டார்கெட் பண்றோம். அது இல்லாம ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம், மீஷோ, அமேசான் போன்ற பிளாட்ஃபார்ம்லயும் செல் பண்ணலாம். ஆனா இதை செய்ய என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்? அதை இப்போ பார்க்கலாம். வயர்கூடை பிசினஸ் ஆரம்பிக்க ரொம்ப அதிகமான மெட்டீரியல்ஸ் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வயர் ரோல். ஒரு ரோல் 55 to 60 இருக்கும். அடுத்து கட்டர் அல்லது சிசர்ஸ். இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். மெஷரிங் டேப் இல்லனா ஸ்கேல், இதுவும் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அவ்வளவுதான். ஆரம்பத்திலேயே பெரிய மெஷின் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டா மட்டும் வயர்கூடை ரெடி ஆகாது. அதை பின்றதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி? வயர்கூடை பின்றதுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த டிசைன் ஈஸியா இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் சிவன் கண், நெல்லிக்காய் நாட்டு, அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த டிசைன் ஈஸியா இருக்கோ அதை நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சில கூட செய்யும் போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். கொஞ்ச நேரம் வயர் சரியா செட் ஆகாம இருக்கும். ஆனா பிராக்டிஸ் பண்ண பண்ண கை பழகும், ஸ்பீடும் கூடும். கடைசியில பினிஷிங் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா ஒரு அழகான கூட ரெடி ஆயிடும். பிராக்டிஸ் வந்ததும் ப்ரொடக்ஷன் ஸ்பீடும் அதிகரிச்சுக்கலாம். இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒரு வயர்கூடை செய்ய எவ்வளவு செலவாகும்? இப்போ ஒரு சாம்பிள் கால்குலேஷன் பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வயர்கூடைக்கு ரா மெட்டீரியல், லேபர், பேக்கேஜிங், இது எல்லாத்தையும் சேர்த்து சுமார் 100 இருந்து 120 வரைக்கும் ஆகலாம். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம், இது ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் எஸ்டிமேட். உங்க வயர்கூடையோட சைஸ், டிசைன், வயர் யூசேஜ், லேபர், பேக்கேஜிங், இது எல்லாத்தையும் பொறுத்து ஆக்சுவல் காஸ்ட் மாறலாம். ஒரு பிசினஸ் ஓனரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், இந்த ப்ராடக்ட்க்கு எனக்கு எவ்வளவு செலவு, அதுதான். ஏன்னா காஸ்ட் தெரியாம பிரைஸ் பிக்ஸ் பண்ணிட்டா பிசினஸ் பண்ணியும் ப்ராஃபிட் இல்லாம போகலாம். அப்போ இந்த வயர்கூடைய எவ்வளவு ரூபாய்க்கு விற்கலாம்? அடுத்த சைட்ல பார்ப்போம். மார்க்கெட்ல வயர்கூடைக்கு ஒரே பிரைஸ் கிடையாது. பேசிக் யூட்டிலிட்டி கூடைகள் சுமார் 65 ரூபாயில இருந்து 130 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். மிட் சைஸ் ஸ்டோரேஜ் அல்லது டெக்கரேட்டிவ் கூடை 220 இருந்து 470 வரைக்கும் இருக்கலாம். பிரீமியம் டிசைனர் கூடையெல்லாம் 550 இருந்து 950 வரைக்கும் கூட செல் ஆகலாம். ஆனா இங்க ஒரு விஷயம், நம்ம புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்ன்றதுக்காக எல்லாரையும் விட குறைவான பிரைஸ்க்கு விற்கணும் அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி, டிசைன், சைஸ், பினிஷிங், பேக்கேஜிங், இது எல்லாத்தையும் வச்சு பிரைஸ் பிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன். ஒரு வயர்கூடைக்கு 110 ரூபாய் காஸ்ட் ஆகுது. ஆவரேஜ் செல்லிங் பிரைஸ் 345. அப்படின்னா 345 மைனஸ் 110, 235 நமக்கு ப்ராஃபிட். அதாவது இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு வயர்கூடைக்கு சுமார் 235 ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது. இப்போ ஒரு மாசத்துக்கு 80 கூடை வித்தா 235 into 80, 18,800. 100 கூடை வித்தா 23,500. ஆனா நம்ம வீடியோல சொல்ற
15,000 to 20,000 மந்த்லி ப்ராஃபிட்ன்றது ஒரு சாம்பிள் எஸ்டிமேட். ஆக்சுவல் ப்ராஃபிட் உங்க காஸ்ட், செல்லிங் பிரைஸ், ஆர்டர்ஸ், லேபர், பேக்கேஜிங், டெலிவரி இத வச்சு மாறும். ஆனா இந்த கால்குலேஷனை ஒரு பிசினஸ் மாடல் புரிஞ்சுக்கிற எக்ஸாம்பிளா பாருங்க. இப்போ அடுத்த கேள்வி, இந்த ஒயர் கூடைய எங்க விக்கிறது? முதல்ல வாட்ஸ்அப் குரூப்ஸ், உங்க அபார்ட்மெண்ட், ஸ்ட்ரீட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லோக்கல் கம்யூனிட்டி குரூப்ஸ், இங்க ப்ராடக்ட்ஸ் போட்டோஸ் ஷேர் பண்ணி ஆரம்பிக்கலாம். அடுத்து இன்ஸ்டாகிராம், வயர் கூட எப்படி செய்யப்படுதுன்னு ஒரு ரீலா காட்டலாம். நியூ டிசைன்ஸ், கலர் காம்பினேஷன்ஸ், மேக்கிங் ப்ராசஸ் இது எல்லாத்தையும் கண்டென்ட்டா போடலாம். அடுத்து மீஷோ, அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ்லயும் விற்கலாம். இல்ல லோக்கல் எக்ஸிபிஷன்ஸ், தீபாவளி, பொங்கல், லோக்கல் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அப்போ லோக்கல் எக்ஸிபிஷன் டைரக்டா கஸ்டமருக்கும் விற்கலாம். சேல்ஸ் வரணும்னா ப்ராடக்ட் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? இல்ல, சில காமன் மிஸ்டேக்ஸையும் அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ரஷ் குவாலிட்டி. ஆர்டர் வந்த உடனே அவசரமா ஒயர் கூட தயாரிச்சு குவாலிட்டியை குறைக்க கூடாது. கூடையோட ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். செகண்ட், ராங் பிரைசிங். காஸ்ட் கால்குலேட் பண்ணாம கஸ்டமர் வாங்கட்டும்னு குறைவான பிரைஸ்க்கு செல் பண்ணக்கூடாது. மூணாவது, நோ கன்சிஸ்டன்சி. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சுட்டு ஒரு ரீல் போட்டுட்டு அடுத்தது எப்போ போஸ்ட் பண்ணுவோம்னு தெரியாம இருக்கக்கூடாது. பிசினஸ்க்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதனால குவாலிட்டி, கரெக்ட் பிரைசிங், கன்சிஸ்டன்சி இந்த மூணையும் மெயின்டைன் பண்ணுங்க. அப்போ இந்த பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, மெட்டீரியல்ஸ் வாங்குங்க. வயர், கட்டர், மெஷரிங் டேப் இந்த மாதிரி. ஸ்டெப் 2, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சில வயர் கூடைகளை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 3, கரெக்ட் பிரைசிங் பண்ணுங்க. உங்க ஆக்சுவல் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏத்த செல்லிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 4, சரியான பிளாட்ஃபார்ம்ல செல் பண்ணுங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், மீஷோ, அமேசான், லோக்கல் எக்ஸிபிஷன் எந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குதோ அதுல போக்கஸ் பண்ணுங்க. இதுதான் பேசிக் வயர் கூடை பிசினஸ் மாடல். ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா முதல் நாள்லயே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு அவசியம் இல்ல. சின்னதா ஆரம்பிக்கலாம். சில வயர் கூடை செய்யலாம். கஸ்டமர் ஃபீட்பேக் வாங்கலாம். டிசைன் இம்ப்ரூவ் பண்ணலாம். பிரைஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் அதிகமாகும் போது பிசினஸ் ஸ்கேல் பண்ணலாம். ஸ்மால் ஸ்டார்ட், பிராக்டிஸ், குவாலிட்டி, சேல்ஸ், ஸ்கேல் இதுதான் முக்கியம். இந்த மாதிரி குறைந்த முதலீட்டில் ஆரம்பிக்கக்கூடிய இன்னும் நிறைய பிசினஸ் ஐடியாவை தெரிஞ்சுக்க இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வயர் கூட பிசினஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அடுத்ததா எந்த பிசினஸ் ஐடியா பத்தி வீடியோ வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின்னு மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்கேஜிங்கான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.